ஹாய் எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சின்ன பர்த்டே vlog தான் பார்க்க போகிறோம். பர்த்டே யாருக்குன்னா என்னோடய பிரதரோட ஒய்ஃப்க்கு தான் பர்த்டே. அவங்க எனக்கு கசின்னு சொல்கிறத விட நாங்கள் ரெண்டு பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நான் அவங்க பர்த்டேக்கு என்னென்ன செஞ்சேங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். என்னோடய ப்ரெக்னென்சி பற்றின இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லோரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பர்த்டேக்காக நான் பெருசாலாம் எதுவும் செலிப்ரேஷன்லாம் பிளான் பண்ணலை. சும்மா கிஃப்ட் மட்டும்தான் வாங்கி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தான் நம்மளே ஸ்பெஷலாக ஏதாவது செஞ்சால் நல்லாயிருக்குமேன்னு யோசித்தேன். அப்படி யோசித்தப்போ தான் கேக் செய்யலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணேன். சுமிக்கு கேக், ஸ்வீட்ஸ், சாக்லேட்ஸ் இது எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஸோ நமக்கு பிடிச்சவங்களுக்கு நம்மளே அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த ஸ்பெஷலாக செஞ்சு கொடுத்தோன்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நமக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும், அவங்களுக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் அன்றைக்கி நான் கேக் செய்ய ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு கிஃப்ட் மட்டும் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் கேக் ஆர்டர் பண்ணுவோன்னு தான் நினச்சிருந்தேன். அதுக்கப்புறம் நம்மளே கேக் செய்வோம் அப்படின்னு டிசைட் பண்ணி கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். கேக்லாம் நம்மளே செஞ்சு ஈவினிங் போல் பெரிய சர்ப்ரைஸ்லாம் கொடுக்கலாம் அப்படி இப்படின்னு பிளான் பண்ணி வச்சு கேக்லாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு சுமி வீட்டிலே இல்லை, தஞ்சாவூருக்கு வேலை விஷயமா போயிடுச்சுங்கிறது எனக்கு அதுக்கப்புறம் தான் தஞ்சாவூர் போயிருந்தால் கண்டிப்பாக என்னோடய தங்கச்சி வீட்டுக்கு தான் போயிருக்குன்னு தெரியும். ஸோ அதனால் என் தங்கச்சிக்கு ஃபோன் அடித்து கேட்டேன். அங்கே தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னான். ஸோ கேக் செஞ்சு அங்கேயே எடுத்துகிட்டு போய் என் தங்கச்சி எல்லாரோடையும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலான்னு டிசைட் பண்ணினேன். அன்றைக்கி நான் சாக்லேட் அண்ட் வெண்ணிலா கேக் தான் செஞ்சுருந்தேன். ரெண்டும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு கேக் செஞ்சுருந்தேன். கேக் அண்ட் க்ரீம் எல்லாமே நான் நல்லா செஞ்சுருவேன். ஆனால் டெக்கரேஷன் அவ்வளோவா எனக்கு வராது. டெக்கரேஷன்லாம் கற்றுக்கணுன்னு தான் ஆசை, ஆனால் அவ்வளோவா டைம் கிடைக்கிறதில்ல. கேக் எப்படி இருந்தால் என்ன, நம்மளுக்கு டேஸ்ட் தானே முக்கியம். நான் செய்கிற கேக்கோட டேஸ்ட் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். நான் செய்கிற கேக் சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக இருக்கும் நல்லா. கண்டிப்பாக இந்த கேக்கோட ரெசிபி வீடியோ உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். ஒரு வழியாக கடைசியாக கேக்கோட ஃபைனல் டச்சுக்கு வந்துட்டேன். என்னோடய கேக்கோட ஃபைனல் பிக் இப்படி தான் இருந்துச்சு. பெருசாலாம் ஒன்றும் டிசைன் பண்ணல, ஜஸ்ட் க்ரீம் அப்ளை பண்ணி மேலே கேக்கோட க்ரம்பிள்ஸ் போட்டேன், அவ்வளோதான். கேக்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இப்போ என்னோடய சித்தி வீட்டுக்கு வந்துட்டேன். அங்கே எடுத்த பிக் தான் இது. கேக்கை ஃபைனலாக இப்படி தான் டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தோம். ஒன்றும் பண்ணக்கூடாது, அம்மா அடிப்பேன். Happy birthday. சுமிக்காக நான் வாங்கின கிஃப்ட் இது தான். பெருசாலாம் ஒன்றும் கிஃப்ட் பண்ணல, ஆனால் நான் பண்ண கிஃப்ட் அதுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதுக்கு பிடிச்ச மாதிரி கிஃப்ட் தான் நான் கொடுத்துருந்தேன். அந்த கிஃப்டை ஒளிச்சு வச்சுட்டு தேட வச்சோம் சுமியை. கொஞ்சம் நேரம் தேடிட்டு தான் அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சிச்சு. இது பார்க்க கொஞ்சம் சில்லியாகவும் சின்ன பிள்ளைத்தனமாகவும் இருந்தாலும் அந்த மொமெண்ட்டில் நாங்கள் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தோம். எப்போவுமே சில்லி அண்ட் க்ரேஸியான விஷயத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே அந்த மொமெண்ட்டை லைஃப்பில் அனுபவிச்சிருப்போம். கொஞ்ச நேரம் அந்த கிஃப்ட்டை தேட விட்டதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கடைசியாக கிஃப்ட்டை தேடி கண்டுபிடிச்சி எடுத்துருச்சு.
நான் என்ன gift கொடுத்துருந்தேன்னா சாக்லேட்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸ், குலாப் ஜாமுன் ஸ்வீட்ஸ் தான் கொடுத்துருந்தேன். நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், சுமிக்கு வந்து சாக்லேட் அண்ட் ஸ்வீட்ஸ் அண்ட் கேக்னால் ரொம்ப பிடிக்கும். கேக் வந்து என் கையாலே செஞ்சு கொடுத்ததில் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. அந்த கேக்கோட டேஸ்ட்டும் சுமிக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அதுக்கு பிடிச்ச மாதிரியே நான் கிஃப்ட்டும் பண்ணியிருந்தேன், சாக்லேட்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸ் பண்ணியிருந்தேன். ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. அன்றைக்கி ஈவினிங்லேருந்து எங்கள் டே ஃபுல்லாகவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. செலப்ரேஷனில் அவ்வளோ அதிகமான டெக்கரேஷன்லாம் இல்லைனாலும் ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தோம். நமக்கு பிடிச்சவங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே நம்ம கொடுத்துருக்கோங்கிறப்ப மனசில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு அதிகமாகவே இருந்துச்சு அன்றைக்கி. இந்த ஒரு மூமெண்ட்டை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். என்னோடய ப்ரெக்னென்சி பற்றி சொல்கிறேன்னு இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். அதை பற்றின கிளிப் தான் இப்போ நான் போட போகிறேன். இந்த மந்த் செக்கப் போனப்போ எடுத்த கிளிப் தான் இது. நான் தஞ்சாவூரில் உள்ள திரிபுர சுந்தரி மேம்கிட்ட தான் காமிக்கிறேன். ரொம்ப நல்லா பார்ப்பாங்க. இஷானுக்கும் நார்மல் டெலிவரி தான் பண்ணாங்க. முடிஞ்ச அளவு நார்மல் டெலிவரி பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. நிறைய எக்ஸ்பீரியன்ஸும் அவங்கள்ட்ட இருக்குது. சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1.5 மந்த் ஆக போகுது. ஸ்டார்டிங்லேயே நான் இதை சொல்லணும்னு நினச்சேன். சொல்லாததுக்கு ரீசன் வந்து நம்ம சேனல் ஆரம்பித்த ஸ்டார்டிங்கில் வந்து மோஸ்ட் ஆஃப் த வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸாக தான் இருப்பாங்க. நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து நம்மளோட ப்ரெக்னென்சி பற்றி தெரியும். அதனால தான் நான் சொல்லலை. ஓரளவு வெளியிலேருந்து வியூவர்ஸும் சப்ஸ்கிரைபர்ஸும் வரட்டும் சொல்லிக்கலாம் அப்படின்னு இருந்தேன். இப்போது அல்ஹம்துலில்லாஹ் ஒரு 107 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. வெளியிலேருந்து ஒரு 20 to 25 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் தெரியணும்னு தான் இந்த ப்ரெக்னென்சி பற்றி நான் இப்போ சொல்லியிருந்தேன். என்னோடய ஹஸ்பண்ட்க்கு கேர்ள் பேபி பிறக்கணுங்கிறது தான் ஆசை. இஷான் பிறக்கிறப்பே நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தாங்க, கேர்ள் பேபி பிறக்குன்னு. இந்த குழந்தைக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்காங்க. எனக்கும் அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அதையும் தாண்டி எந்த குழந்தையாக இருந்தாலும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக நார்மல் டெலிவரி ஆனால் போதும் தான் எனக்கு தோணுது. இன்ஷா அல்லாஹ் எங்கள் எல்லாத்துக்காகவும் நீங்கள் துவா செஞ்சுக்கோங்க. என்னோடய ப்ரெக்னென்சி நல்லபடியாக முடியணும், எங்களுக்கு கேர்ள் பேபி பிறக்கணும்னு உங்களோட துவாவில் எங்களையும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டேன். உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்மளோட நசீஸ் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்பவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்.